இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் தான் எனக்கு கால் பண்ணி கடந்த ஆண்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வேலைப்பளுவுக்கு இடையில எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, இருந்தாலும் அவங்களுக்காக பண்ணலாமே அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். ஆனால் மாணவர்களோட ஆர்வமும் அவங்களோட படிப்பு திறமையும் பார்த்து தொடர்ந்து நான் 2 வருடங்களாக பண்ணிட்டு வரேன். இந்த ஆண்டு வந்து நான் ஒரு புதிய பள்ளிக்கு மாறுதலாகி வந்துட்டேன். அந்த பள்ளியில் முதல் வகுப்பு மாணவனை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதை பார்த்துட்டு 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்குமே நாங்களும் பண்ணுறோன்னு ஆர்வமாக வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸுமே அவங்களோட சொல்கிற திறமையை பார்த்துட்டு, எப்படிங்க டீச்சர் இது அவன் சொல்கிறது எனக்கு என்ன சொல்கிறானே தெரியல, ஆனால் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் வீட்டில் வந்துமே. அப்புறம் தான் நான் கவனித்து கேட்டேன், காமராஜர் கவிதையை அவ்வளோ அழகாக அவன் சொன்னான், அவன் அப்புறம் தான் கவனிச்சதில் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்ட்டு பேரண்ட்ஸும் ரொம்ப வந்து என்கிட்ட சந்தோஷப்பட்டாங்க. அது அந்த மாணவனை கூப்பிட்டு உங்ககிட்ட பேச வைக்கலான்னு நினைக்கிறேன். நிரஞ்சன் சொன்ன அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி, திண்டுக்கல் மாவட்டம். காமராஜர் கவிதை தமிழ்நாட்டில் தலைமை ஏழைகளையும் தந்தது, பல பலையும் தந்து படிக்க வைத்த தேவன், ஒரே ஒன்று தந்த தந்தையே. நன்றி. அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறத பார்த்து பேரண்ட்ஸ் வீட்லேயே அவங்கவுங்க குழந்தைகளை, எங்கள் குழந்தையும் பேசும், ஏன் நீங்கள் எங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இதுக்குள்ளே பேச வைக்கிறோம் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஆடியோ அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது தான் ஆத்திச்சூடி. உங்களுக்கு தெரியும், கலைத்திருவிழா நடக்குது, அதுக்கு ஆத்திச்சூடி ரெடி பண்ணி ஆடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த குழந்தையும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மச்சாலி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி, லட்சுமணன் பாளையம். ஆத்திச்சூடி மரம் செய்ய விரும்பும் ஆரோக்கியம், உயர்வதை கலவை, ஈவதை விளக்கே, உடையதை விளம்பே, ஊக்கமது தேர்ந்த எண்ணெழுத்து இரண்டு, ஏற்பது இயற்சி, ஐயமிக்கவன் ஒப்புரவு ஒழுங்கு, ஓதுவது ஒழுங்கே, அப்புறம் வெரி குட். ஏன்னா அதோட சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து நான் வார்த்தைகளை சொல்கிறத விட அதோட சக்ஸஸை நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த பள்ளிக்கு வந்து 2 மாதங்கள் தான் ஆகுது. ஆனால் முதல் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப நெருங்கி பழகினவங்க ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ. அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.